நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எப்பொழுதெல்லாம் நம் சத்தியத்தை நேசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம். சத்தியமாகிய இயேசுதான் வார்த்தையானவர் இல்லையா? நீங்க இயேசு மேல உங்களுக்கு அன்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வசனத்துக்கு மேல அன்பு என்ன செய்யும்? வரும். வசனத்தை நீங்க நேசிக்காம இயேசு மேல அன்பு இருக்குன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவரை நீங்க என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. வார்த்தையில நம்ம வாழும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாக நம்ம லைஃபை மாற்ற. இப்ப நீங்க சொன்ன சாட்சிகளை பாத்தீங்கன்னா அது கனி கொடுக்கிற இடத்துக்கு இப்ப என்ன செய்யுது? அது தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கிருபைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது, அப்ப அந்த நீயோ ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற மாதிரி இருக்காத, நீ வேற மாதிரி இருக்கீங்க. நீ அவங்கள மாதிரி இருக்காத. ஆமா. நீ ஜெபம் பண்ணும்போது, நீ வந்து ஜெபிக்க போற ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறாருன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது, நீயாவது உண்மையா இருக்கும்போது, நீயாவது சரியா நடப்பியா? அப்ப மற்றவர்களை போல அல்ல உன் ஜெபம், மற்றவர்களை போல அல்ல. ஆனா மற்றவங்களும் ஜெபிக்கிறாங்க தான். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் நடந்து கொள்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாரும் போல ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன செய்யறதில்ல, விரும்பாம. அப்ப மற்றவர்கள் ஆண்டவர் விரும்பாத ஒரு ஜெபம் நடந்துகிட்டு தான் இந்த உலகத்துல இருக்குது. எல்லாம் ஜெபிக்கிறாங்க, ஆனா கர்த்தர் விரும்புகிற ஜெபத்தை ஜெபிக்கிறாங்களா அப்படின்றது நிறைய கேள்வியா இருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கிட்ட சொல்றாரு, நீயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாடலா இராம, அந்த மனிதனை போல இராம, மோட்சம் வித்தியாசம் உள்ளதா என்ன செய்யணும்? இருக்கணும். வித்தியாசம் உள்ளதுன்னா வெளியரங்கமா பயங்கரமா வித்தியாசம் இல்லை. ஒரு ஜெபத்தினுடைய ஒரு அளவுகோல, ஒரு ஜெபத்தினுடைய ஒரு முறைய கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்ற? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? நீ பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில். ஒரு ஆண்டு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? பர்சனலா பிரேயர் பண்ற ஒரு இடம் உங்க குடும்பத்துல இருக்கு. உங்க வீட்டுல ஒரு அறை இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல எப்பொழுதும் ஜெபிக்கிற இடமா நீங்க மாத்தணும். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னா, எல்லா அறைகளிலும் ஜெபத்தினால கட்டப்படணும். ஆனா நீங்க அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு இடம் தேவை இல்லையா? அது ஏன்னா ஆண்டவர் வழக்கமா ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு அவர் போனார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? கெத்செமனே தோட்டத்துல வழக்கமா ஜெபிக்கிற அந்த ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு? போனார். தனிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார், அதிகாலை ஜெபித்தார், எல்லாம் ஜெபம் பண்ணார். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை கதவை, உன் அறை வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? பிரவேசி. உன் அறை வீடு அப்படின்னா பர்சனல் பிரேயர் பிளேஸ் ஒன்னு என்ன செய்யணும்? அந்த உங்க வீட்டுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நீ பிரவேசி. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் உன் கதவை பூட்டி உன் கதவை லாக் பண்ணி அந்த பர்சனல் பிரேயர் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பாங்க, அங்க போய் உட்காந்துருக்க ஜெபத்தை என்ன செய்யாத? ஜெபம் பண்ணாத. எல்லாரும் கூடுகிற இடத்துல போய் நீ உட்கார்ந்து என்ன செய்யாத? ஜெபம் பண்ணாத. அப்ப என்ன சொல்றாரு? ஜெபம் என்பது ஒரு மனிதனுக்கு அவனும் பிதாவும் இணைகிறதான ஒரு இடம். அல்லேலூயா. நீங்களும் பிதாவும் இணையணும். இப்ப கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா கணவன் மனைவியாக பிதாவுடைய சமூகத்தை தேட வேண்டும். தனிப்பட்ட ஜெபம் பண்றீங்கன்னா நீங்களும் தேவன் என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கிற ஆளாக. அப்ப ஆண்டு சொல்றாரு,
நீயோ அப்படின்னா மற்றவர்கள் ஜெபிக்கிற ஒரு மாதிரியை போல நீ ஜெபம் பண்ணாம நீ பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, உனக்கு ஒரு பர்சனல் பிளேஸ் ஒண்ணு என் கையில என்ன செய்யணும், அதுக்காக எங்கேயோ தேடிட்டு போயிடாதீங்க. உங்க வீட்டுல ஒரு இடத்தை என்ன செய்யணும், ஒரு இடத்த உட்காந்து அந்த இடத்துல தான் நீங்க ஜெபிக்கிறத மாத்திக்கிட்டே அந்த இடத்துல இப்போ ஒருத்தவங்க இப்ப எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்காராம உன் அறை கதவை அப்படின்னா உனக்கு ஜெபம் பண்ணுகிற ஒரு பர்சனலான இடத்துக்கு போய் அங்க உட்காந்து உன் அரைக்கதவை பூட்டிடணும், திறந்து போட்டுறாங்க. திடீர்னு யாராவது உள்ள வந்துருவாங்க, பிதா கிட்ட பேசும்போது யாராவது என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. பிசாசனவன் ஜெபம் பண்ண முடியாதபடி எதையாவது ஒரு காலிங் பிள்ளை அடிச்சு விட்டுருவான். காலிங் பிள்ளை அடிப்பான், பூனை வரும், எதையாவது ஒண்ணு உள்ள வரும். அதனால கதவை லாக் பண்ணு ஆண்டு சொல்றாரு. கதவை லாக் பண்ணி நீ பிதாவோடு கூட என்ன செய்யும், நீ ஜெபிக்கிற ஆளா நீ இருந்தீங்க அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதாவை ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமான ரிசல்ட், வெளியரங்கமான ஒரு பலன். நம்ம நீங்க உள்ள ஜெபம் பண்ணீங்கன்னா வெளியே கர்த்தர் கிரியை செய்யும். நீங்க ஜெபம் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா நீங்க வெளியில ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் சரியான ஒரு பிரதிபலனை கொண்டு வராதுன்னு தான் இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது. ஆனா வெளியில நம்ம ஜெபிக்கணும். எப்ப ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்து வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண. இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜெபிக்கிறேன் இல்லையா, ஆண்டவர் அதை செய்தார். ஆனா உள்ள பண்ணாம இங்க பண்ண ரிசல்ட் வர. நீங்க உங்க தனிப்பட்ட அறையில ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தாதான் ரிசல்ட் என்ன செய்யும். ஆண்டவர் பிதாவோடு இரவு முழுவதும் பகல் முழுவதும் நேரம் கிடைக்கும் போது நான் பிதாவை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அது முடிந்த பிறகு ஜனங்கள் வரும் பொழுது ஜனங்களிடத்திலே ஜெபித்தார், பிதாவானவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. அதே காரியத்தை தான் நமக்கு அவர் சொல்லி வைக்கிறார். என்னன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் முன்னாடி நின்று பெருசா ஜெபிக்கிற மாதிரி நீ ஜெபம் பண்ணாத. நீ பிதாவனிடத்துல அங்க உள்ள போய் தகப்பனோடு கூட நீ ஜெபம் பண்ணு. ஆனா வெளியே நீ சும்மா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க அற்புதம் நடக்குது இல்லையா. நம்ம இப்ப நிறைய அற்புதமா ஆண்டு சொல்றாரு, நீ மற்றவர்களை போல நம்ம ஜெபத்தை ஜெபிக்க சொல்லல, நமக்கு ஒரு அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னா பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியன்ஸ் 4:6. அப்ப அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து. அப்படின்னா எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் கவலைப்படக்கூடாது. இதுக்கா அதுக்கா அதுக்கா இதுக்கா பிள்ளைக்கா வீட்டுக்கா அந்த தேவைகளுக்கா அந்த சொல்ல எதை குறிச்சு கவலைப்படாம, ஆனா எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துறது. கவலைப்படுகிறது இல்ல. ஆண்டு சொல்ற கவலைப்படாத, ஆனா நீ தெரியப்படுத்து. ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, கவலை. எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாதீங்க, ஆனா எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு. இந்த வேர்டு உங்களுக்கு கரெக்டா புரியுதா? இந்த ரெண்டு வேர்டு என்னன்னா, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது, ஆனா எல்லாவற்றையும் சொல்லாம இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இந்த தேவையா இருக்குது, என் வீட்டுக்கு தண்ணி வரல ஆண்டவரே, என் வீட்டுக்கு இந்த பண தேவை இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது, என் குடும்பத்துக்கு இந்த தேவை இருக்குது. அதையும் தேடணும், ஆவிக்குரிய தேவையும் தேடணும். உலக பிரகாரமான காரியத்தை பெட்டிஷன் மட்டும் அனுப்பாதீங்க. உலக பிரகாரமான பெட்டிஷன் சேர்த்து அனுப்பும் போது உங்க ஆவிக்குரிய பெட்டிஷனையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அனுப்புங்க. ஏசப்பா, எனக்கு நல்ல சுகத்தை தரேன், நான் வரங்கள்ல பெருகணும், நான் உங்க ஜெப ஆவி எனக்குள்ள வரணும், தாழ்மையின் ஆவி வரணும், கிருபையை கொடுங்க, சாந்த குணத்தை தாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் இல்லையா? இதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஐயோ, எனக்கு வரம் கிடைக்கலையே, வல்லமை கிடைக்கலையே புலம்பாம ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும்.
அவர் தருவார். அவர் உலகத்தை மட்டும் தரமாட்டேன்னு சொல்லல, உன்னதத்தின் ஆவியையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் கொடுத்திருக்கிறார். உலகத்துல குமாரனை அனுப்பி இருக்கிறார். உன்னதத்தின் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் செபிக்கும் பொழுது ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மீதி எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில தர நிச்சயம் உள்ளவராக. ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாதீங்க, ஆனா எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குமா? அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த வேர்ட் என்னன்னா, நீங்க தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்திலையும் சிந்தைக்குள்ளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் உங்களுக்குள்ள வந்துடும். கன்ஃபியூஸ் ஆன மைண்ட் உங்களை விட்டு போயிடும். ஒரு குழப்பம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். என்ன இந்த இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்ளுகிறது அப்படின்னு எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படாம எப்படி நம்ம இங்க இருந்து போறோம், எப்படி நம்ம அதை செய்ய போறோம், எப்படி நம்ம இதை நடத்த போறோம் அப்படின்ற பாருங்க. ஆனா உலகம் எப்படி தெரியுங்களா? எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படும். ஆனா பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாத, எல்லாவற்றையும் பிதா கிட்ட போய் சொல்லி பிதா கிட்ட என்ன செய்ய தெரியப்படுத்து. தேவனிடத்துல நம்ம செபிக்காம ஒரு காரியம் என்ன செய்யாது? நடக்காது. அப்ப ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளை நீங்க ஸ்கூல் போகணும், என் தேவையை சந்திங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் தந்தீங்க, என் குடும்பத்தை நடத்த பணம் தேவை, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த. ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அப்படின்றதுல இருதயத்திலே சிந்தையிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அண்ணால் பாருங்க, குழந்தை இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டாலும் தேவாலயத்துல போய் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். என்ன செய்ய போறேன், எப்படி இருக்கிறேன், என் மனசு எப்படி இருக்குது, எதனால நான் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாத்தையும் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? ஊற்றிட்டாங்க. அப்ப ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார சிந்தையும் இருதயத்தையும் தேவன் சமாதானத்தினால அண்ணாளுக்கு நிரப்பினார். அதுக்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாய் அப்ப பெற்றுக்கொண்டாங்க இல்லையா அந்த சமாதானம். இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த தேவ சமாதானம் ஆல்ரெடி உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிறீங்க, ஜெபம் முடிச்ச பிறகு உங்களுக்கு சமாதானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? அந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. சரி, அந்த ஜெபத்துக்கு ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு குழப்பம் வருது, என்ன அர்த்தம்? சரியா? ஒரு ஜெபம் கேட்கப்படுதுன்றது உங்களுக்கு சமாதானம் வந்துச்சுன்னா அது சரியாயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்குதுன்னா அது இன்னும் ஜெபிக்கணும்னு அர்த்தம். இல்லாட்டி அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டியதுன்னு அர்த்தம். தேவன் விரும்பாத காரியத்தை நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் பலன் என்ன செய்யாது? வராது. தேவன் விரும்பாத காரியத்தை ஜெபத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதா, ஜெபத்துல நீங்க மனசுல போராடுறீங்களா அப்படின்னா அது இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அதிகமா ஜெபம் பண்ணி சரியாவல்லையா, அந்த காரியத்துல தேவ சித்தம் இல்லைன்றது அதை விட்டு விடுங்க. அதுல போய் குழம்பாடு. ஆண்டவருக்குள்ள முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தை சரியான விதத்துல அறிந்து கொண்டு ஜெபிக்கணும். அதனால கர்த்தர் ஒரு அறைக்கதவை பூட்டிடும். அரைக்கதவை ஏன் தெரியுங்களா போட்ட சொல்றாரு? ஆண்டவர் நம்மளோடு கூட பர்சனல் காரியத்துல அதிகமா பேசுவார். நீங்க பார்த்துட்டீங்களா? பர்சனலா பேசுவார். பர்சனல்னா அது பர்சனல் தானே இல்லையா? அதுல கரெக்டா பேசுவார் ஆண்டவர். பாரு, நீ இப்படி நடந்துகிட்ட, உன் கோபம் இந்த இடத்துல இப்படி இருக்குது, உன்னுடைய துர்க்குணம் இந்த இடத்துல இப்படி இருக்குது, உன் மீறுதல் இந்த இடத்துல இப்படி இருக்குது. அதெல்லாம் எங்க சொல்லி கொடுப்பாரு? பர்சனலா சொல்லுவார். கேட்காட்டி சபை ஊழியக்காரன் மூலம் சொல்லுவார். கேட்காட்டி அடுத்த எக்ஸ்டென்ட் லெவலுக்கு போவார், ஜனங்களை வச்சு சொல்லுவார். எப்படியாவது கேட்க வைக்கிறதுக்குரிய வழியை அப்படியும் கேட்காட்டி நீங்க போற பாதையை கொஞ்சம் அடைச்சு வச்சிருவார். முன்னேறி போகவே முடியாது. ஈஸியா முன்னேறணுமா கடினமா முன்னேறணுமா? ஈஸியா முன்னேறினா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். அதுக்கு எந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது. பாருங்க, ஆபிரகாம் தேவ வார்த்தையை கேட்டு கணவன் மனைவியா தான் புறப்பட்டார் இல்லையா? ஆனா ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டினார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் என்ன தவிர எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான்.
போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார் இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் ஆபிரகாமுக்காக தேவனை நின்னார் இல்லையா? ஒரு முறை ராஜாவே சில காரியங்களை தப்பா செய்ய பார்த்தார் இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவிய இது பண்ண பார்த்தார், பிடிச்சி வச்சுக்கலான்னு பார்த்தார், தனக்கு மனைவியாக்கலான்னு பார்த்தார். ஆனா தேவன் அந்த ராஜாவோடு இடைப்பட்டு சொன்னாரு, இவனோட மனைவி நீ வச்சு இது பண்ணாத. அப்ப சொன்ன ஆபிரகாம் கூப்பிட்டு கேட்டாரு, உன் மனைவி நீ ஏன் நீ சொல்லல? அப்ப அவன் சொன்னார், இங்க தேவ பயம் இல்லைன்றத நான் உணர்ந்ததுனால நான் என்னை கொண்டு போடுவீங்கன்னு அப்படி சொன்னேன். ஆனா ஆபிரகாமுக்காக ராஜாவோடு கூட தேவன் வழக்காடினார். அவர்களுக்கு நிறைய வெகுமதியை கொடுத்து அந்த ராஜா மறுபடியும் அவங்களை அனுப்பி விட்டார் இல்லையா? நீங்க புறப்படுற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு தேவனை தொழுது கொள்ளுங்க. அங்க உங்களுக்காக தேவன் உங்களோடு நிற்பார். உங்களுக்கு எதுதான் மனுஷர்களோடு கூட தேவன் வழக்காடுவார். அல்லேலூயா. கட்டப்பட்டு ஜெபித்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எதுதான் இருக்கிற காரியத்துல தேவன் துணையா இருப்பார். உங்களோடு கூட துணையா கர்த்தர் கடந்து வருவார். அது நடக்கும். இன்னும் வேலை ஸ்தலத்துல உங்க வீடுகள்ல பலிபீடம் இருக்கணும். உங்க பலிபீடம் ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் என்ன செய்வாராம்? பலிபீடம் தான் இல்லையா? ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுதுங்கன்னா போகிற இடமெல்லாம் புதுசு, யாருமே தெரியாது. கர்த்தர் இந்த வழியை கொண்டு போற யாருமே தெரியாது. ஆனா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம், தேவனே நான் உண்மை நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீங்க தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. அந்த இடத்துல தேவன் இடைப்படுவார். தேவ ஜனங்களை கொடுப்பார், மனிதர்களை அறிமுகப்படுத்துவார். அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா இருந்தா உங்க வீடு பலிபீடம் கட்டப்பட்ட வீடாக, ஜெபம் நிறைந்த வீடாக, அரைக்கதவுல பிரவேசிக்கிற வீடாக, அரைக்கதவுல தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிற அம்மாக நீங்க இருந்தீங்கன்னா வெளியரங்கமான ரிசல்ட் சீக்கிரம் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு டைம் ரொம்ப போயிடுச்சு. என்ன செய்யலாம்? யூதா 1:20-21 அது மட்டும் வாசிங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களை உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செய்யணும்? உங்க ஜெபம் பரிசுத்தம் நிறைந்த ஜெபமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு வேல்யூ, அந்த 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 தன்மை இழந்து போயிடும். நீங்க ஜெபிக்கலாம், ஆனா அந்த பவர்ஃபுல் பிரேயர், அந்த லைஃப் அதோட கெப்பாசிட்டி, அதோட பவர் இருக்கு பாத்தீங்களா, அது குறைஞ்சு போயிடும். பவர் குறைஞ்ச பிறகு என்ன செய்ய? இப்ப 100 வாட்ஸ் பல்ப் இருக்குது, 100 வாட்ஸ்ல எரியாம 10 வாட்ஸ்ல எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? அந்த லைட்டை போடுறது ஒண்ணுதான், ஆஃப் பண்ணி வைக்கிறதும் அதே போலதான். நீங்க உங்க ஜெபத்துல விடுதலையும் பிரகாசம் வேணுமா இருந்தா பரிசுத்த ஆவிக்குள்ள உங்க ஜெபம் பரிசுத்த நிறைந்த ஜெபம். இன்னொருத்தர் கூட அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீங்களோ 20-21 அதான் 1:20 வசனம் 26 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கணும்? இல்ல, விசுவாசம் உறுதி இருக்கணும். அந்த விசுவாசம், இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் எனக்கு பதில் என்ன செய்வார், அதுக்காக விசுவாசம் உறுதின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. தேவையில்லாத ஜெபம், தவறான காரியத்துல ஜெபிச்சுக்கிட்டு அதுல விசுவாசத்தை கொண்டு போய்கிட்டு உறுதியா இருக்காதீங்க. ஒண்ணு கூட நடக்காது. இப்ப தவறானவைகள்னா தேவ சித்தம் இல்லாதவைகள். நமக்கே தெரியும், நான் கேட்கறது சரியா, உங்க ஆவி உணரும் நீங்க கேட்கறது சரியா தப்பா அப்படின்னு. உங்க ஆவியே உங்களுக்கு, அந்த மனசாட்சியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நான் தவறா ஜெபம் பண்றேன், இல்லாட்டி என் சுயநலத்துக்காக ஜெபிக்கிறேன். சுயநலமான ஜெபங்கள் இல்லையா? கர்த்தரே சொல்லாம சுயநலத்துக்காக எதையாவது ஒண்ணு ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படவே படாது. அதுல நல்ல தெளிவா சரியான ஜெபங்கள் தான் பரலோகத்துக்கு போகும். எல்லா ஜெபமும் போனா இன்னைக்கு எப்படி நடந்திருக்கணுமே இல்லையா? ஆனா அப்படியெல்லாம் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அந்த சரியான ஜெபம். அப்ப உங்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவ அன்புல உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு
ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்ப புரியுதுங்களா? எவ்வளவு வருது பாத்தீங்களா ஜெபத்துல? இவ்வளவு பண்ணாதான் என்ன கிடைக்குமா? இரக்கம் கிடைக்கும். தேவ எப்படி? உங்க மகா பரிசுத்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும், தேவ அன்புல தேவ அன்புல காத்துக்காத ஜெபம் அவுட். சண்டை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபம் வேஸ்ட் ஆயிடும். தேவ அன்புக்குள்ளதான் உங்க ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, உள்ள ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டு நீங்க யாருக்கா ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாதுன்னு இல்ல. தேவ அடுத்த மாசிங்க நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எதுக்கு? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. பாருங்க இவ்வளவு தெளிவா வசனம் நமக்கு என்ன செய்யுது. அப்ப நம்ம நினைச்சுங்க, நம்ம இப்ப இவ்வளவு காலம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் இப்ப உங்களுக்கு ஜெபம் ஏன் நிறைய ரிசல்ட் வரல, ஏன் ரிசல்ட் வருது? இப்ப இந்த வசனத்துல இந்த ஒரு வசனமே இப்படி இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனா டைம் இல்லை வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்ப அதுக்கு போல 12 மணி ஆகிப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அப்படி நீங்க ஜெபிக்கணும். அப்படி நீங்க சரி எனக்கு ஒரு உள்ள உணவு தோடுது, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பின்னாடியாவது நீங்க தியானிப்பீங்க இல்லையா? டக்குன்னு நம்ம போய் அப்ப இந்த வசனத்துல பாருங்க, தேவ இரக்கம் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தா எப்படி இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்குது. இந்த வசனத்தை வீட்டுல போய் என்ன செய்யுங்க? வாசித்து தியானம் பண்ணுங்க, தியானிக்கணும். பாருங்க இந்த ஒரு வசனத்திலேயே எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு? அப்ப 5 பாயிண்ட்டுமே அதுவே பெரிய பெரிய பாயிண்ட்கள் இல்லையா? உங்களை அலசுனீங்கன்னா இன்னும் உள்ள போகும் அந்த வசனம். இப்ப வசனத்தை நம்ம தியானிக்க பழகும் பொழுது அப்ப இவ்வளவு காலம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தையும் இப்ப ஜெபத்தினுடைய முறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? இப்படி நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க, எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. பாருங்க, ஆவியில ஜெபம் பண்ணணும். முதல்ல எதுல ஜெபம் பண்ணணும்? விசுவாசம், பரிசுத்தத்துல ஜெபம் பண்ணணும். இப்ப பரிசுத்தத்தோட ஆவியில ஜெபிக்கணும். ஆவியில என்ன அர்த்தம்? ஆவியானவருக்குள்ளாக நீங்க ஆவியானவரால நிரப்பப்பட்ட ஜெபமா உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம், விசுவாச உறுதி, சரியான பாதை இருந்தாதான் நீங்க ஆவியானவரோட கனெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த ஜெபம் மாம்சத்தோடு உள்ள ஜெபமா மாறி, மாம்சத்துல ஜெபம் பண்ணாம ஆவியில என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆவியில நிறைந்தவர்களாய். அப்ப பரிசுத்தம், அன்பு, தேவ ஒழுங்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்குள்ள இருந்து ஜெபித்தோம்னா அந்த ஜெபம் மிகுந்த வலிமை உள்ளது. பாருங்க, ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லப்படும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணாரு? இல்ல, ஆவியில நிறைந்தவராய் ஜெபம். ஆவியில நீங்க ஆவியில பாருங்க, ஆவி இப்ப புரியுது. இந்த ஆவியில நிறைகிறதுன்னா என்னன்னு? ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது மாம்சத்துல இல்ல, ஆவியிலே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஆவிக்குள்ளாக தான் அவர் ஜெபித்தார் இல்லையா? எசேக்கியேலை பாருங்க, எசேக்கியேல் 37 வாசிக்கிறோம். அவர் ஆவிக்குள்ளாகி எசேக்கியேலை எப்படி கொண்டு போறாரு? ஆவிக்குள்ள. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்ததுனால் என்ன எப்படி கொண்டு போறாரு? ஆவிக்குள்ளாகி இருக்கிற ஜெபங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். மாம்சத்துல ஆவியே இல்லாம உங்களுக்கு தேவ பிரசனம் இருக்குதா இல்லையான்றது உங்களால உணர முடியும். மாம்சத்திலேயே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஜெபம் பெரிய விடுதலைகளை கொண்டு. ஏன்னா கர்த்தருக்குள்ள வளர்ந்தவர்கள் ஆவியினால ஜெபிக்கணும். ஆவியினால நிறைந்து என்ன செய்யணும்? ஆவியில நிறையிறது சீக்கிரத்துல நடக்காதுங்க. உங்க சுபாவமெல்லாம் சேஞ்ச் ஆனா தான் ஆவியானவரை நிரம்ப. ஆமா, உங்களுக்குள்ள தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், உங்க ஜெப முறையே தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆவியில நிறைய மாட்டீங்க, ஆவியானவர் ஓடியே போயிடுவார். உங்க தவறான ஜெபங்கள் இருந்துச்சுன்னா
ஆண்டவரே இவனை ஒரு உண்டுலன்னு பண்ணிருங்க ஆண்டவரே, இந்த குடும்பம் எதையாவது அப்படி ஜெபிச்சிடாதீங்க. அந்த ஜெபம் இல்ல, அங்க ஆவியானவரே இருக்க மாட்டார். எப்படி தெரியுங்களா? 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் உள்ள போய் என்னென்ன சொன்னான், ஆண்டவரே அவனை போடல, நான் இங்க உபவாசம் பண்றேன், தசம்பா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன், நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனா சபைக்குள்ளேயே வராம கண்களை ஏறெடுக்க துணியாமல் அவன் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணா, பாவியா என் மேல் கிருபையா இரும். யாரு இரக்கம் பெற்றது? வெளியில இருந்து ஜெபிக்கிறா பாத்தீங்களா? அப்ப பாருங்க, நம்ம ஜெபம் இன்னும் நம்முடைய அறிவு கண்ணு திறக்கணும், நம்முடைய மனக்கு என்ன செய்யணும். அப்ப இவ்வளவு காலம் நம்ம ஜெபிச்ச ஜெபத்துக்கும் இப்ப கர்த்தர் நமக்கு படிச்சு கொடுக்கிற ஜெபத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? எவ்வளவு நம்ம இன்னும் ஜெபத்தினுடைய பேட்டர்னை இன்னும் என்ன செய்யணும், மாறணும். ஜெபத்தினுடைய அந்த நாலேஜ், ஜெபத்தினுடைய அறிவு, ஜெப அறிவு நமக்கு வேணும். எப்படி நம்ம ஜெபிக்கணும், என்ன செய்யணும். நம்ம சொல்றாரு, அரைக்கதவுக்குள்ள போ, இப்படி ஜெபம் பண்ணு, பரிசுத்தாவி, விசுவாச உறுதி, ஆவியில நிறைந்து இப்படி நீ ஜெபித்தவனா அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் என்ன செய்தேன். அப்பொழுது வெளியரங்கமான காரியத்தை பரலோக தகப்பன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. வேற தவறான எண்ணங்கள், கோபத்துல ஜெபிக்காது. யாரு மேல கோபம் இருந்துச்சுன்னா பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது, உன் சகோதரர் பேரில் ஒருவனுக்கு குறை உண்டானால் இங்க ஸ்டாப் பண்ணிடு, ஆனா அங்க போயிரு, இங்க இருக்காத. எந்த மனிதன், எந்த சகோதரன், கணவன், மனைவி, பிள்ளைகள் அவங்களோடு கூட ஒப்புரவாகிட்டு தான் காணிக்கையவே கர்த்தர் என்ன செய்யறாங்க. நீங்க சண்டை போட்டு காணிக்கை கொடுத்தீங்கன்னா அப்ப காணிக்கை என்ன செய்யாது, உங்க பேர்ல ரெண்டர் ஆகாது. நான் வாங்கிக்கலாம், நான் பரலோகத்துக்கு. மனம் பொருந்துங்க, பொண்ணா இருங்க, ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம்.